கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பிரதர் ட்ராவல் இருக்கிறதுனால இன்னைக்கு அவரால் ஜாயின் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீக் அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மெடிடேட் பண்ண போகிற வசனங்கள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்த அதிசயம். இது நிறைய நம்ம பிரசங்கங்கள் கேட்டிருப்போம். பட் அதில் சில இன்சைட்ஸை மட்டும் சொல்லி அதில் நாம் என்ன கத் நாம் என்ன அதில் வந்து கற்றுக்க முடியுன்றது தான் நமக்கு மெடிடேட் பண்ண போகிறோம். ஸோ அதில் முக்கியமாக மத்தேயு 13 14வது அதிகாரமும், மார்க்கு நான் மார்க்கு 6வது அதிகாரத்தில் உள்ளதையும், ஏன்னா சில மத்தேயுல சொல்லியிருக்க சில விஷயங்கள் வந்து மார்க்கில் சொல்லலை, மார்க்கில் சொல்லியிருக்க சில விஷயங்கள் வந்து மத்தேயுல சொல்லலை. ஸோ நம்ம வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ஒரு ஃப்ளோவில் அதை என்ன ஆண்டவர் நமக்கு அதை கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்றத இன்னைக்கு மெடிடேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதில் மத்தேயு 13வது அதிகாரத்தில் கடைசியில் முடிக்க போகிறப்போ 50 53 54 55 அதை அதை படித்தோன்னா அதில் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து ஊழியம் பண்ணுறாங்க. ஊழியம் பண்ணிட்டு அவரோட சொந்த ஊராகிய நாசரேத்துக்கு வர்றாங்க. ஸோ நாசரேத்து தான் அவர் வளர்ந்த ஊர். பிறந்தது பெத்லகேம் இருந்தாலும் நாசரேத்தில் தான் அவர் வளர்ந்தார். ஊழியம் பண்ணுற வரைக்குமே அங்கே தான் அவர் வளர்ந்தவர். ஸோ அதனால் அவர் சொந்த ஊருக்கு வர்றாரு. சொந்த ஊருக்கு வந்து அங்கே வந்து அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. அவரோட ஜெப ஆலயங்களில் போய் அவங்க சொந்த நாசரேத்தில் ஜெப ஆலயங்களில் சினகாக் சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து அவங்க எல்லாமே ஊழியம் பண்ணுறாரு. அங்கே வந்து என்ன ஊழியம் பண்ணியிருப்பாரு அவர்? பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனங்களை படித்து அதோட ஃபுல்ஃபில்மெண்ட் நான் தான் அப்படின்றத ஜீசஸ் அப்படி தான் நிறைய அதில் ப்ரீச் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது மாதிரி குட் நியூஸை வந்து அங்கே ப்ரீச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த சொந்த ஊர் மக்கள் அங்கே தான் வளர்ந்தவர். அதனால அவங்க யாருமே அவரை ஏற்றுக்கொள்ளலைன்னா அவர் சொன்ன பிரசங்கங்களை அவங்க வந்து விசுவாசிக்கலை. எதுக்கு அப்படின்றத வந்து 55வது 13 மத்தேயு 13:55வது அதிகாரத்தில் 55வது வசனத்தில் இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா, யாக்கோப்பு யோசே சீமோன் யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா, இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா, இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குத்தி இடரல் அடைந்தார்கள். ஸோ அவர் சொந்த ஊருக்கு வராரு. அவர் அங்கே தான் வளர்ந்தாரு. வளர்றப்போ ஜீசஸோட ஓன் பிரதர்ஸ் அவங்களும் அங்கே அதே ஊரில் தான் வளர்றாங்க. அவங்களோட ஜீசஸோட ஓன் சிஸ்டர்ஸ் அவங்களும் அதே ஊரில் தான் வளர்றாங்க. ஸோ அந்த ஊர் மக்கள் அவர்கள் எல்லாம் பார்க்குறாங்க. எல்லாமே அவனுக்கு வளர்ந்ததுனால அவங்க குடும்பமே எல்லாத்துக்கும் அந்த நாசரேத்துங்கிற ஊர் மொத்தமே ஒரு 200 பேர் வாழ்கிற ஒரு சின்ன கிராமம் தான் அப்படின்னு பைபிள் ஸ்காலர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதனால எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் ஜீசஸ் வந்து அந்த இடத்துல வளர்ந்து வந்ததுனால குடும்பத்தில் எல்லாமே அறிஞ்சதுனால இவர் வந்து ஆண்டவர்னு தன்னை அவர் விசுவாசிக்க அவங்களால முடியல. ஏன்னா அவங்க கூடவே பார்த்ததுனால. ஸோ அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்க விசுவாசிக்கல, சொந்த ஊர்ல விசுவாசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில வந்து கலிலேய கடற்கரை ஓரங்களில் போய் பிரசங்கம் பண்றாரு. நிறைய ஏன்னா கலிலேய கடற்கரை அப்படின்றது அவங்க இருந்த அந்த கலிலேய கடற்கரை வந்து இட்ஸ் ட்ரேடு லொகேஷன்ஸ் இல்லையா. எல்லா இடத்துல இருந்து வந்து மற்ற ஊர்களுக்கு போகிறப்போ இந்த கலிலேய கடலை கடந்து தான் போனவங்க. ஸோ அதனால அவர் அங்க இடத்துல நிறைய போய் அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரசங்கம் பண்ணிட்டு அதில் அவங்க விசுவாசிக்காததுனால என்ன பண்ணுறாரு, அவர் 12 சீசர்கள். ஓகே, இதில் வந்து எப்படின்னா அவர் சொந்த ஊருக்கு அவர் மட்டும் தனியாக வரல, அவரோட 12 சீஷர்களும் கூடவே வராங்க. அங்கே அவரோட சொந்த ஊருக்கு அங்கே பிரசங்கம் பண்ணுறப்பவும் சினகாகில் பிரசங்கம் பண்ணுறவும் சீஷர்கள் கூடவே இருக்கிறாங்க. அதுதான் முக்கியம். ஸோ சீஷர்கள் கூடவே இருக்கிறாங்க. அவங்க விசுவாசிக்காததுனால ஆண்டவர் வந்து பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் அந்த இடத்துல பண்ணலை. அதில் என்ன பண்ணாருன்னா ஒரு கொஞ்சம் பேர் சொஸ்தமான பேர்களுக்கு மட்டும் அவங்க என்ன பண்ணுறாரு, ஹீல் பண்ணுறாரு. ஸோ சில பேர் வந்திருக்கலாம், கை வலிக்குது, கால் வலிக்குது, இல்லை கால் உடஞ்சிருக்கு, ஏதாவது சொல்லி வந்திருக்கலாம். அவங்கள மட்டும் அவங்கள ஹீல் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ அவங்க ஹீல் பண்ணுறது எல்லாத்தையுமே அவங்க சீஷர்கள் கூடவே இருந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் சீஷர்கள் பண்ணுறாரு. சரி, இவங்க விசுவாசிக்கலைன்னு அவங்க வெளியில் வந்து ஆண்டவர் வந்து அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே முதல் வேலையை என்ன பண்ணுறாருன்னா 12 சீஷர்களை அவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு அவங்க வந்து பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை சொஸ்தப்படுத்தவும் அவர் வந்து அதிகாரம் கொடுக்குறாரு. அவங்க வெளியில வந்த உடனே அதிகாரம் கொடுத்து அவங்கள என்ன பண்றாங்கன்னா 2 பேரா நீங்க போங்க, நீங்க போய் சுவிசேஷங்களை அறிவிங்க, போய் பிணியாளிகளை சுகமாக்குங்க, பிசாசுகளை துரத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்கள 2 பேரா பிரிச்சு அனுப்பிச்சு விட்டாரு.
அது நீங்கள் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம மொத்த 12 பேருமே மொத்தமாக நீங்கள் போய் எல்லாத்தையும் பண்ணுங்கன்னா அவங்க போயிருப்பாங்க. ஆனால் என்ன நடந்திருக்கும், பீட்டர் வயசில் பெரிய ஆள், அவரை போய் முன்னாடி நின்றுட்டு ப்ரேயர் பண்ணியிருப்பாரு. இவங்கெல்லாம் பின்னாடி நின்றுருப்பாங்க. கடைசியில் என்ன சொல்லுவாங்க, பீட்டர் ப்ரேயர் பண்ணி தான் போச்சுன்னு சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் பின்னாடி நின்னாங்க. இப்படி ஏதாவது வந்துடும் பண்ணுறதுனால அவர் என்ன பண்ணார், ரெண்டு ரெண்டு பேராக போய் சொல்லுங்க, ரெண்டு ரெண்டு பேராக போய் பிசாசுகளை பிணியாளிகள்லாம் நீங்கள் வந்து ஹீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. அவங்களும் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரேயர் பண்ணுறாங்க, பிசாசுகள்லாம் ஓடுது. ஆஹ் விச நிறையா பேர் சுகமாக்குறாங்க, பிணியாளிகள்லாம் வர்றாங்க, நோய்வாய்ப்பட்டவங்கலாம் வர்றாங்க. இந்த டிசைபிள்ஸ் ரெண்டு ரெண்டு பேராக போனவங்க போய் ப்ரேயர் பண்ணுறாங்க, எல்லாமே அவங்க நடக்குது. நடந்த உடனே அவங்களோட விசுவாசம் ஆல்ரெடி இப்போ இது வரைக்கும் அவங்க என்ன பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் ஹீலிங் பண்றாரு எல்லாமே. ஸோ அவங்க கூடவே இருந்து ஐ விட்னஸா எல்லாமே பார்க்குறாங்க. ஆனா இந்த சூழ்நிலையில என்ன நடக்குதுன்னா, இவங்களே ஹீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்து பண்ண சொல்லுறதுனால, ஸோ இவங்க வந்து ஹீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பிச்சுட்டு ஸோ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணிட்டு திருப்பி வந்து இங்கே வர்றாங்க. வர்றதுக்கு முன்னாடி இடையில வந்து என்ன நடக்குதுன்னா, ஜான் த பேப்டிஸ்ட் இல்லையா, யோவான் ஸ்நானகன் வந்து சிரச்சேதம் பண்ணப்படுறாரு. அந்த ஸ்டோரி எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. ஸோ சிரச்சேதம் பண்ணப்பட்ட உடனே யோவான் ஸ்நானோட சீடர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பாடியை வாங்கிட்டு வந்து அவங்க இப்போ இருந்தது வந்து ஜெருசலேம் பக்கத்தில். ஸோ ஜீசஸ் இருக்கிறது வந்து இங்கே கலிலேய கடலில். ஸோ அங்கேருந்து இங்கே வரணும்னா ஒரு 2-3 நாள் பயணம் பண்ணால் தான் அவங்க அங்கே வர முடியும். ப்ளஸ் வந்து இவங்க சிரச்சேதம் பண்ணப்பட்டது வந்து ஏரோதுடைய அரண்மனைக்கு நிறைய அரண்மனை இருக்குது. அதில் குறிப்பாக வந்து அந்த டெசர்ட் பக்கத்தில் ஒரு ஒரு அரண்மனையில் தான் அவங்க வச்சு கொல்லப்படுறாரு. அதனால அங்கே பாடியை எடுத்துகிட்டு வந்தாலுமே இங்கே அவங்க வீட்டுக்கு வரணும்னாலுமே இட் வில் டேக் டைம், அவங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஏசு கிறிஸ்துவுக்கு வந்து சொல்லணும்னா அதுக்கே 3 நாள் ஆகிடும். அதனால என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து வர்ற வழியிலேயே அவரை அடக்கம் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடி வர்றாங்க ஏசு கிறிஸ்துட்ட சொல்கிறதுக்கு. 2 நாள் பயணம் பண்ணி இங்கே வந்து சேர்றாங்க கலிலேயா கடலில். இங்கே வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவரை வந்து சிரச்சேதம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ ஆண்டவர் வந்து இட்ஸ் மனம் ரொம்ப கலக்கம் அடைகிறாங்க. ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறாங்க ஆண்டவர், சரின்னு சொல்லிட்டு அதுக்கு போகிறப்போ அவங்க கலிலேயா கடலில் நிறைய கூட்டம் வந்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றாங்க. ஸோ ஃபாலோ பண்ணிட்டு வர்றப்போ அதில் வசனத்தில் போட்டிருக்கு, ஃபாலோ பண்ணி வர்றாங்க. அப்போ வந்து மத்தேயு 14வது அதிகாரத்தில் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, கூட்டம் வருது. ப்ளஸ் இவங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்கன்ட்டுன்னு. ஸோ அதனால் இவங்க தனியாக ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனியாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போகிறப்போ அவங்க சீஷர்களும் வந்து திரும்பி வந்து அவங்களும் அவங்க அவங்க பண்ண அற்புதங்களும் அடையாளங்களும் அவங்க ப்ரேயர் பண்ணப்போ எப்படி பிசாசு ஓடிச்சு ஹீல் பண்ணது எல்லாத்தையுமே இயேசு கிறிஸ்துவிட வந்து சொல்கிறாங்க. ஸோ சொல்கிறப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, இவங்க ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. தனியாக ஒரு இடத்துக்கு எப்படியோ அவங்க போய் தனியாக ப்ரேயர் பண்ணுறதுக்கு போயிருக்கப்போ இந்த மக்கள் திரளான ஜனமான கூட்டம் மக்கள் என்ன பண்ணுறாங்க, நடந்து ஜீசஸ் எங்கேயோ இருக்கிறான்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவங்களும் அங்கே வந்துடுறாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, 14வது 14வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்த்தோம்னா, சரி 13வதுல இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்தில் போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் மேல் வியாதியஸ்தர்களாயிருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, திரளான ஜனங்கள் திரளான ஜனங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட ஹீலிங் கேட்குறாங்க. அவர் ஆல்ரெடி அவர் நொடிஞ்சு போயிருக்கிறாரு. அந்த அவர் சீஷன் இறந்து போனதுக்கப்புறம் அவருக்கு அந்த துக்கம் இருக்கு. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, இவங்க திரளான ஜனங்கள் கூட்டம் வந்ததுனால ஆண்டவர் மனதுருகி என்ன பண்ணுறாருன்னா ஹீலிங் பண்ணுறாரு எல்லாத்தையும். ஒரு திரளான ஜனங்கள் இப்போ சாப்பிட்டவங்களே ஒரு 5000 பேர் இருக்கிறாங்க. அப்போ ஹீல் பண்ணவங்களும் ஒரு நிறைய பேர் இருந்திருப்பாங்க இல்லையா. அத்தனை பேருமே ஏன்னா இதில் யாருமே திரளான ஜனங்கள் வந்தாங்க. அவர் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். ஸோ அதில் இருந்த முக்கால்வாசி பேர் யார் ஹீலிங் கேட்டு வந்தாங்களோ எல்லாத்தையுமே சொஸ்தமாக்குறாங்க. அதை வந்து உங்க சீஷர்கள் முன்னிலையில தான் பண்றாரு. ஸோ சீஷர்களும் பார்க்குறாங்க அதை எல்லாத்தையும். ஸோ இப்போ அந்த சீஷர்கள்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இப்போ எல்லாருமே அவங்க டீச் பண்ண ஆரம்பிச்சுறாரு. அவங்க ஹீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட டீச் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் ஆகிடுது. லேட் ஆனதுக்கப்புறம் அவங்க சாப்பாடு வேணுமே அப்படின்னு கேட்குறப்போ, நீங்கள் போய் அந்த அற்புதங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச 5000 பேருக்கு உணவளிக்கிற அற்புதங்கள் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கதை தான். ஸோ அது எல்லாத்துக்குமே உணவளிச்சுட்டு
அதுக்கப்புறம் ஒரு வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க சீஷர்களை வந்து அக்கறைக்கு வந்து போக துரிதப்படுத்தினார் அப்படின்னு வசனம் சொல்லுது. துரிதப்படுத்தினார் அப்படின்னா, நீங்க சீக்கிரமா போங்க அப்படின்றார். சீக்கிரமா நீங்க படகுல ஏறி அக்கறைக்கு போங்க அப்படின்னு ஒரு கட்டளை பண்றாரு. ஸோ அவங்களும் இறங்கி கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ ஜீசஸ் மட்டும் இந்த மலையில இருக்கிறாரு. ஒரு அதுக்கப்புறம் ஒரு மலை மேல ஏறி ப்ரேயர் பண்றாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் லேட் நைட் ஆகுறப்போ ஒரு ஹி வாஸ் கம்மிங் இல்லையா? அந்த வாக்கிங் அந்த கடலுக்கு வராரு. ஸோ இதுக்கப்புறம் உள்ள வசனங்கள்ல தான் நம்ம மெடிடேட் பண்ண போறோம். அது என்ன என்ன அப்படின்னு சொல்றத. ஸோ இதுல வந்து 14வது 14வது அதிகாரத்துல 22வது வசனத்திலிருந்து படிச்சோம்னா, இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவில் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு கூட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தில் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதைக் கண்டு அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை, ஏன் சந்தேகப்பட்டான் என்றார். அவர்கள் படவில் ஏறிட உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் எல்லாம் மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். ஸோ இதைத்தான் இன்னைக்கு மெடிடேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம இந்த 12 சீஷர்கள் வந்து படகுல ஏறி போகிறாங்க. ஸோ அதில் நிறைய பேர் அந்த படகுல இருந்தவங்க முக்கால்வாசி பேர் வந்து மீனவர்கள் தான். ஸோ அவங்களோட மெயின் ஜாப்பே இயேசுவோட அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி மெயின் ஜாப்பே கடலுக்குள்ளே போவாங்க, மீன் பிடிப்பாங்க, வருவாங்க. இது மாதிரி பல விதமான என்ன சொல்கிறதுக்கு புயல் எல்லாத்தையும் அவங்க பார்த்துருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க இருந்தவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் போகிறாங்க அந்த கடலில் அந்த கடலில் போய் வருது. ஸோ இதில் வந்து நம்ம வசனத்தில் படிக்கிறோம், இயேசு வந்து தண்ணீரில் நடந்து வராரு. ஸோ இதில் ஒரு வசனம் என்ன பார்க்கணும்னா, அக்கறைக்கு போகிறாங்க. அது இப்போ நீங்கள் இந்த மேப்லாம் பார்த்தீங்கன்னா கலிலியா கடற்கரை ஒரு ஒரு நீல வட்டம் மாதிரி இருக்கும். அதில் ஒரு எண்டில் இருந்து இன்னொரு எண்டுக்கு அவங்க அவங்க போகிறாங்க. ஸோ போகிறப்போ எதிர்காற்று ஆப்போசிட்லேருந்து வருது. ஆப்போசிட்லேருந்து வர்றப்போ அவங்க தத்தளிக்கிறாங்க அதில். ஸோ இயேசுவும் நடந்து வராரு. இயேசுவும் எப்போ வராரு? இயேசு நடந்து வராரு. அந்த எதிர்காற்று வருது வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து வருது. அது நம்ம நம்ம விளங்கிக்க வேண்டியது என்னன்னா, எதிர்காற்று நம்ம படிக்கிறப்போ கடல் அந்த கப்பல் எதிர்காற்று கப்பலை நோக்கி வருது அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனா நம்ம மிஸ் பண்றது வந்து இயேசுவை நோக்கியும் வருது இல்லையா? இயேசு நடந்து வராரு. இவங்களுக்கு தெரியல. இயேசு நடந்து வராரு. இவங்களுக்கு தெரியல. அந்த எதிர்காற்றும் கப்பலை மட்டும் எதிர்காற்றா எதிர்த்து வராம இயேசுவை நோக்கி எதிர்த்து வருது. இயேசுவை நோக்கி எதிர்த்து வருதுன்னா என்ன, ஒரு அதட்டுனாருன்னா இது காம் ஆயிடும் இல்லையா? அது அவங்களுக்கு வந்து இயேசுவை பார்க்கல. அதனால அவங்க அவங்க வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய நம்ம இதில் என்ன கற்றுக்க முடியும்னா, வி நெவர் அலோன் இல்லையா? நமக்கு எவ்வளோ பெரிய எதிர்காற்று வந்தாலும் சரி, ஒரு விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம தனியாக இல்லை அப்படின்றத நாம் வந்து விசுவாசிக்கணும். ஏன்னா ஒரு ஆண்டவர் எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கிறார். நம்ம பார்க்க முடியாது. நமக்கு ஆவிக்குரிய கண்கள் திறந்தானா நம்ம பார்க்க முடியும். ஆனா நம்மோடு கூட எப்பவுமே நம்ம இருதயத்தில் வாசம் பண்ணுகிறவர். நமக்கு ஒரு பிரச்சனைனா அவர் வந்து நம்ம கண்டும் காணாமல் இருக்கிறவர் இல்ல. அவர் நம்மோடு கூட இருக்கிறவர் தான். ஸோ சில விஷயங்கள்ல வந்து நம்ம கப்பல்ல அவங்க போய் தள்ளாடிட்டு இருக்கிறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு திரளான ஜனங்கள் வந்து ஹீலிங்காண்டி அவங்க ஆண்டவர்ட்ட வர்றாங்க. அவர் ஹீல் பண்றாரு. திரளான ஜனங்கள் வந்து உணவு வேணும்னு கேட்குறாங்க. அது எல்லாத்துக்கும் உணவு பரிமாறாரு. எல்லாத்தையுமே அவங்களோட சீஷர்கள் பார்க்குறாங்க. ஸோ அவங்க ஃபெய்த் வந்து விசுவாசம் வந்து ஆல்ரெடி பயங்கர ஹைல இருக்கும். ஏன்னா அவங்களும் வந்து ஜீசஸ் பண்ற ஒவ்வொரு சூப்பர் நேச்சுரல் திங்ஸையும் அவங்க கண்ணால பார்க்குறாங்க. அதே மாதிரி இவங்களும் போய் ஹீல் பண்றாங்க. இவங்களும் போய் பிசாசுகள துரத்துறாங்க. அவங்களோட ஃபெய்த் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கும் இல்லையா? அவங்க பயங்கரமா இருப்பாங்க. ஒரு ஃபயர்ல இருப்பாங்க. என்ன வேணாலும் ஆண்டவருக்கு பண்ணுவோம் அப்படின்றவங்க இருக்கிறாங்க.
ஸோ அவங்களோட இதில் வந்து இப்போ என்ன நடக்குது, ஒரு பெரிய நடுக்கடல்ல வந்துருச்சு. நாம நடுக்கடல்ல வந்துருச்சு கூட. அவங்க ஹீல் ஆனவங்க, இப்போ அவங்க ஆண்டவருக்கு வேணுன்ற சாப்பாடு வேணுன்றவங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு போயிட்டு வீட்டில் போய் நல்லா தூங்கியாச்சு. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிச்சு அவருக்கு கீழ்ப்படிஞ்சு வந்ததுனால என்ன ஆச்சு, இப்போ நடுக்கடல்ல தத்தளிக்க வேண்டியதாயிடுச்சு. அதுதான் நம்ம 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 வாழ்க்கையில் நிறைய நாட்களில் எல்லாமே ஸ்மூத்தா ஆண்டவர் கொண்டு போவாருன்னு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. நம்மள அந்த சுழல் காற்றா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய எதிர்காற்றா இருந்தாலும் சரி, நம்மள அதுக்குள்ள கடந்து போக சொல்லுவாரு. ஏன்னா, நம்மள அத ட்ரெயின் அப் பண்ணுவாரு. நம்ம விசுவாசத்துல நம்மள வந்து அதுல மென்மேலும் அதுல உயரணும். மென்மேலும் அதுல நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும். இப்ப நீங்க இவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாரு, அவங்க எல்லாமே ஹீலிங் பண்ணியிருக்கிறானுங்க. எல்லாமே வந்து பிசாசுகள துரத்தியிருக்காங்க. எல்லாமே பண்ணியாச்சு. இப்ப கடைசியில நடுக்கடல்ல கொண்டு போய், இப்போ இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. உயிரே போயிடும் அப்படின்ற சூழ்நிலையில அவங்க கொண்டு விட்டுருப்பாங்க. அப்ப அவங்க என்ன நெனச்சிருப்பாங்க, பேசாம நம்ம அவங்க ஹீலிங் பண்ணவங்க அவங்க போயிருந்தாங்கன்னா கூட, அவங்க கூட வீட்டுல போய் இருந்திருந்துருக்கலாம். அவங்கலாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. நாம வந்து ஆண்டோட வார்த்தைய கேட்டு, இப்ப வந்தோம் நடுக்கடல்ல, இப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. ஆனா ஆண்டவர் வந்து ஒரு பெரிய லெசன அவங்களுக்கு ஒரு பாடத்த கற்பிக்கிறதுக்காண்டி தான் அவங்கள அங்கல அங்க அந்த இடத்துல, அந்த சூழ்நிலையில அவங்கள வச்சிருக்கிறாரு. அவங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறோம். அவங்க ஃபெய்த்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்காண்டி அவர் ஆண்டவர் அந்த இடத்துல கொண்டு வைக்கிறாரு. ஸோ அந்த நடுக்கடல்லையுமே ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல அதுல வந்து மார்க்ல வந்து ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, அவர் மார்க்கு 6வது அதிகாரம் 48வது வசனத்துல, அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால், அவர்கள் தண்டு வலிக்கிறதை வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து, அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார் அப்படின்னு போட்டிருக்கு. கடந்து போகிறவர்களைப் போல் காணப்பட்டார்னா என்னது? அவர் வந்து போட்டுக்கு வரல. அவர் போட் வழியா கிராஸ் பண்ணி அவர் வந்து போய்க்கிட்டு இருக்கிறாரு அவரு. கடந்து போறாரு. அவர் அந்த போட்டையும் கடந்து போறாரு. அவர் வந்து போட்டு கிட்ட வந்து அவர காப்பாத்தணும்னு வரல. கடந்து போகிறவரா தான் மார்க்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. மத்ததுல அ அதுக்கப்புறம் படகுக்கு வராரு. மத்த ம ம மத்தேயுலயும் மத்த புக்ஸ்லயும் வந்து அவரு படகுக்கு வர்றாருன்னு எழுதியிருக்காங்க. ஆனா மார்க் ஒரு ஆளு தான் என்ன பண்ணிருக்காரு, அவர் கடந்து போகிற போல காணப்பட்டார் அப்படின்னு போட்டிருக்கு. கடந்து போகிற போல் காணப்பட்டாருன்னா, அவரோட மெயின் மெயின் இன்டென்ஷன் என்ன? அவர் அந்த கடந்து போறது தான். அவங்க வந்து போட்டுக்கு உள்ளார வந்து ஹெல்ப் பண்ணணும்ன்றது அப்போதைக்கு இல்ல. ஏன்னா, ஆண்டவர் எப்போதுமே டீல் மக்கள்ட்ட டீல் பண்றத வந்து ஒரு 3 டைப்பா நம்ம பிரிக்கலாம். ஒரு டைப் ஆஃப் பீப்பிள்க்கு வந்து ஆண்டவர் வந்து நீடட் மோஸ்ட் அப்படின்னா, அப்போ அ அந்த கெட்ட குமாரன் அப்படின்லாம் பார்த்தோம்னா, அவன் போய் ரொம்ப எல்லாத்தையும் செலவழிச்சு கடைசியில மனம் திரும்பி, திரும்பி ஓடி வரும்பொழுது, அவங்க அவங்க அப்பாவ எதிரா ஓடி போய் கட்டி அணைச்சு, அவன முத்தம் குடுத்து, அவன வந்து அணைச்சு, அவன வந்து திருப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவார். அது மாரி சில காரியங்கள்ல சில பேருக்கு அந்த மாரி ஒரு 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 ஹக்கிங் வந்து ஆண்டவருடைய ஒரு அரவணைப்பு, ஆண்டவருடைய முத்தம் செய்தல் வந்து கண்டிப்பா ஒரு அவசியம். நெறைய பேருக்கு வந்து அந்த இடத்துல அந்த மாரி ஆளு. ஆனா அதே வந்து எவ்ரி டைம் இப்ப அதே கெட்ட குமாரன் எவ்ரி டே ஓடி போயிட்டு திரும்பி வந்தான்னா, அதே மாரி கட்டிப்பிடிச்சு முத்தம் குடுப்பாருன்னா, முத்தம் குடுக்க மாட்டாரு. ஸோ அவர வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அவர எடுத்துட்டு போகணும் இல்லையா? ஸோ இப்ப வந்து அது மாரி ஒரு சில மக்களுக்கு வந்து அவர வந்து ஹக் பண்ணி, அவர வந்து முத்தம் செய்து, அவங்கள அந்த மாரி ரிலேஷன்ஷிப்ல சில பேத்த கொண்டு போவாரு. ஸோ தே வில் டேக் இட் டூ நெக்ஸ்ட் லெவல். இன்னொரு அதிகமான ஒரு 2ண்ட் டைப் ஆஃப் பீப்பிள் எப்படி டீல் பண்ணுவாருன்னா, டச் பண்ணுவாரு. போற போக்குல அப்படியே டச் பண்ணுவாரு. ஏன்னா, அவங்க வந்து ஆல்ரெடி ஃபெய்த்ல அவங்க வந்து மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ஆண்டவருடைய விசுவாசத்த வச்சு அந்த வார்த்தைய புடிச்சு நடந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா, சில நேரங்கள்ல அவங்க சோர்ந்து போய் என்ன பண்ணிருவாங்க, அவங்க சோர்வா இருக்கிற டயத்துல ஆண்டவர் டச் பண்ணுவாரு. டச் பண்றப்போ இன்னொரு மோட்டிவேஷன் ஆயி, அவங்க இன்னும் கொஞ்சம் அத எடுத்து வேகமா ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அந்த மாரி பீப்பிள்ட்ட டச் பண்ணுவாரு. ஸோ தட் தே வில் பி எ மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் வேர்ட் ஆஃப் காட். அது மோர் ஃபோக்கஸ்ட்ல வந்து அவங்க விசுவாசத்துல அவங்க இன்னும் வேகமா ஓடுறதுக்கு அவங்க உதவி பண்ணுவாரு. 3வது டைப் தான் இந்த டைப். கடந்து போகிறவர். கடந்து போகிறவர்னா, அவருக்கு என்ன பண்ணுவாரு, தே ஆல்ரெடி ஓவர்கம் எவரிதிங் இல்லையா? அவங்க வந்து எல்லா விசுவாசத்திலயும் சரி, அவனோட வார்த்தை மேல விசுவாசம், இயேசுவின் விசுவாசம், அதுல நடக்கிற அந்த விசுவாசத்துல நடக்கிறது எல்லாமே தே ஆல்ரெடி மாஸ்டர் மாஸ்டர் டிகிரி வாங்குன மாதிரி அவங்க. ஸோ அவங்களுகிட்ட
பாஸ் பாய் இல்லையா? அதில் பைபிள் இங்கிலீஷில் வந்து பாஸ் பைன்னு போட்டிருக்கு. இது மார்க்கில் வந்து கடந்து போகிறவர். கடந்து போகிறவர்னா என்ன அர்த்தம்? ஒரு காற்று அடிச்சிட்டு இருக்கு, இவர் நடந்து போறாரு. நடந்து போய் இவங்களை கிராஸ் பண்ணி இவர் நடந்து அந்த அக்கறைக்கு போவார். இவங்க படகுல வரணும். ஆனால் இத்தனைக்கு இந்த பெரிய ஒரு சூறாவளி இல்லை, பெரிய சூறாவளி நடக்கிற அந்த இடத்துல ஜீசஸோட எக்ஸ்பெக்டேஷன் இவங்க எல்லாருமே வில் கம் அந்த அக்கறைக்கு வந்துருவாங்க. எப்படி வந்துருவாங்க? எ- விசுவாசத்துல அவங்க கடந்து இதை போராடி ஜெயித்து வந்துருவாங்க அப்படின்றத இயேசு வந்து அவருக்கு தெரியும். அதனால அவர் வந்து விசுவாசத்துல இவங்க இவங்களோட விசுவாசத்துல பெரிய அவங்க ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எல்லாம் விசுவாசத்துல ஆல்ரெடி ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கிறதுனால he passed by. சில பேருக்கிட்ட நம்ம கிட்ட பாஸ் பை, அது வந்து ஆண்டவர் நம்ம கூட வரவே மாட்டாருன்றது கிடையாது. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் இந்த ஸ்டேஜில் வர்றதுக்காண்டி ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் ஃபஸ்ட்டு ஹக் பண்ணுறதுல இருக்கட்டும், ஹக் பண்ணிட்டு டெய்லி ஹக் பண்ணிகிட்டே இருக்கிறதுல வந்து அவர் விரும்ப மாட்டார். ஸோ தே வாண்ட் டு க்ரோனா அவங்கள ஹக் பண்ணுவார். திருப்பி வந்து அவங்க ஸ்டெப்பில் வேர்ட் ஆஃப் கார்டை பிடிச்சி அவங்க வாழ்க்கையில் அவங்க விசுவாசத்தில் ஜெயித்து வர்ற பொழுது அவங்கள டச் பண்ணுவார். அதுக்கப்புறம் பாஸ் பை இல்லையா? ஸோ அவங்க வந்து ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமாக வந்துடுவாங்க. ஸோ ஆண்டவர் வந்து அதை ஹெல்ப் பண்ண அவசியம் கிடையாது, அவங்க பிடிச்சி வந்துடுவாங்க. ஸோ அதைத்தான் இந்த மூணாவது கேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவர் அந்த மாதிரி கடந்து போகிறதுனால இவர் எக்ஸ்பெக்டேஷன் அவங்கெல்லாம் பக்கம் விசுவாசத்தில் வந்து சேர்ந்துருவாங்க. ஏன்னா ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் வந்து அவங்க ஈவன் அவங்க எல்லாமே அவங்க அக்கறையில் விட்டுட்டு வந்தாலுமே அவர் இருக்கிறாரு அப்படின்றத அவங்க விசுவாசிக்கணுன்றதுனால கடந்து போகிறவராக இருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேதுரு வந்து பார்க்குறாப்படி. ஸோ பார்த்த உடனே இது ஃபஸ்ட்டு வந்து ஏசுன்னு தெரியல. ஏன்னா அவங்களுடைய கல்ச்சுரல் பிரகாரம் பெரிய புயலோ பெரிய ஒரு எதிர்காற்று இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை வந்து அவங்க பிசாசு, தமிழில் வந்து ஆவேசம் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஆனால் இங்கிலீஷில் கோஸ்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ பார்த்த உடனே தூரத்தில் ஏதோ கோஸ்ட் தான் வந்திருக்கு, இது பெரிய ஒரு எதிர்காற்றாக இருக்குது, எதிர்காற்றில் நம்ம கப்பலே உடஞ்சி போகிற மாதிரி அந்த சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்களோட மனசில் ஓடினது இது வந்து ஒரு பெரிய ஒரு பிசாசாக இருக்கும், இல்லாட்டி ஒரு பெரிய கோஸ்ட் இருக்குது அது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பயப்படுறாங்க. பயப்படுறப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஸோ அதுக்கப்புறம் பேதுரு உடனே என்ன சொல்றான்னா, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். ஸோ பேதுரு கடல்ல நடந்து வர்றதுக்கு ஆண்டவரோட சொல்றார், நீ தான் என்னை வந்து கடல்ல, ஏன்னா அவன் ஆல்ரெடி பார்க்குறான். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்க ஃபெய்த் லெவல் விசுவாசத்தில் ஆல்ரெடி ஹை ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க. பேதுரு அதோட ஒரு படி மேலே போயிட்டான். இப்போ யாருமே நம்மளே இருந்தாலுமே ஒரு கடவுளில் இந்த மாதிரி ஆண்டவரை பார்த்தா கூட நீங்கள் கட்டளை எடுங்க நான் கடல் மேலே நடந்து வரேன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த கடலே இப்போ அந்த கப்பலை மூழ்கிற சூழ்நிலையில் இருக்குது, காற்று பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கு. அந்த டைமில் இவன் சொல்கிறான், நீங்கள் எனக்கு வார்த்தை கொடுங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறான். ஆண்டவர் வா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் இதில் ஒரு தெளிவாக ஒரு தெளிவாக நம்ம நோட் பண்ணோம்னா, அந்த புயல் அடிக்குது, புயலை ஸ்டாப் பண்ணிட்டு வான்னு கூப்பிடல ஆண்டவர். புயல் அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, அப்போ தான் வான்னு கூப்பிடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் புயல் நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறையா நினைப்போம், ஆண்டவர் எல்லாத்தையும் புயலெல்லாம் அமைதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அது தண்ணியெல்லாம் இதுவாக காம ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதமாக நமக்கு வார்த்தைகளை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நமக்கு கொடுக்க போகிற நமக்கு நிறைய டைமில் ஆண்டவர் நம்ம சந்திக்கிறது, நம்மோடு கூட அவர் இடைப்படுறது, நம்மக்கிட்ட அவரை வந்து ஆசீர்வாதமாக இருக்கும் வார்த்தையாக இருக்கட்டும், அந்த புயலின் மத்தியில் தான் கொடுப்பாரு. ஏன்னா அந்த புயலை கடந்து வர்றப்போ தான் நமக்கு ஆண்டோடைய மகிமை வந்து நமக்கு தெரியும். இப்போ நிறையா இப்போ நம்ம பைபிளில் நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்கு இல்லையா? நம்ம ஜெனிசிஸ்ல இருந்து பார்க்குறோம் எல்லாமே. அதில் எல்லாமே பெரிய சூப்பர் நேச்சுரலாக இருக்குது. இப்போ வந்து மோசஸ் வந்து கடலை ரெண்டாக பிரிக்கிறாப்படி இல்லையா? ஸோ இன்னும் நிறைய மண்ணா விழுகுது, அப்புறம் எல்லாமே சாப்பாடு கிடைக்குது, அப்புறம் செருப்புலாம் அப்படியே அந்து போகலை, ட்ரெஸ்லாம் அப்படியே புதுசாகவே இருக்குது. இது எல்லாமே வந்து சூப்பர் நேச்சுரலாக அவங்க பார்க்குறாங்க இல்லையா? அவங்க பார்க்காம இப்போ வந்து போகிறப்போ ஒரு ஒரு மூலையில் ஒரு சாப்பாடு ஒரு பெரிய ஒரு அண்டால வச்சுருக்குறாங்க, அங்கே போய் இப்போ எடுத்துக்கங்கன்னா அவங்க நம்ம என்ன என்ன சொல்லுவாங்க, வேணா வச்சுட்டு போயிருப்பாங்க, உடனே இதை வந்து ஆண்டவர் தான் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அவங்க கடலை பிரிக்காமல் சுற்றி அப்படியே ஒரு ஒரு சுற்றி அப்படி நடந்து போயிருந்தாங்கன்னா இதில் ஆண்டவருடைய இதாக இருக்கா, ஒன்றுமே இல்லைன்னு இருப்பாங்க. இந்த சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் நம்ம நம்ம வாழ்க்கையில் நிறையா வந்து ஆண்டவர் இந்த மாதிரி எதிர்காற்று நம்ம இடத்துல வரும்பொழுது அப்போ தான். ஸோ பீட்டருக்கு வந்து அவர் கேட்குறான், நான் வரட்டுமான்னு கேட்குறான், வான்னு சொல்கிறாரு.
வான் சொல்றப்போ வந்து கடல்லே மூழ்க போகுது. அந்த ஏன்னா நம்ம நிறையா இது பார்த்துருக்கோம். நிறைய புயல் காற்றுலாம் வருந்தா கடல் கப்பலே உடைஞ்சு போயிரும். அந்த மாதிரி வசனங்கள்லாம் ஆக்ட் சாப்டர்ல பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில ஆண்டவர் வான் கூப்பிடுறாரு. அவனும் இறங்கிட்டான் உள்ளர. இதுல யாருமே ஒருத்தன் அது கூட இருந்த 11 சீஷர்களுமே வாயே திறக்கல. ஆனா பீட்டர் வந்து நான் வாரேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த இடத்துல போறான். அவன் இறங்கி போறப்போ என்ன நடக்குது? பாதி தூரத்துல போறப்போ அவன் என்ன பண்ணிட்டான்? விழுந்து உள்ளர சுத்திலும் என்ன நடக்குதுன்னு பார்க்குறான். ஆ, பாதி தூரத்துல போறப்போ அது உள்ளர அது கடலுக்குள்ளர அவன் மூழ்கி போக பார்க்குறான். ஸோ நம்ம போய் பீட்டர்கிட்ட நீ எப்படி நடந்த அப்படின்னு கேட்டேன்னா, நான் கடல்ல நடக்கவே இல்ல. நான் வார்த்தையில தான் நடந்தேன்னு சொல்லுவான். ஏன்னா அவன் அவன் விசுவாசிச்சது அந்த வா அப்படின்ற சொன்ன வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தையில தான் அவன் நடந்தான். இல்லையா? அவன் அந்த வார்த்தையில நடந்து போயிட்டு இருக்கப்போ மிடில் ஆஃப் த சி இல்லையா? அந்த மிடில்ல போறப்போ என்ன பண்றது? அவனுடைய ஃபோக்கஸ் வந்து மாறிடுச்சு இல்லையா? அது வரைக்கும் ஆண்டவரை நோக்கியே பார்த்து போயிட்டு இருந்தான். வார்த்தையிலேயே ஆண்டவரை நோக்கி பார்க்குறான். அதே டைம்ல அந்த வார்த்தை மேலேயும் நடந்து போனான் இல்லையா? வான்றதை நோக்கி படர்ந்ததுனால அவனால ஈஸியா நடந்து போக முடிஞ்சுச்சு. ஆனா அவன் எப்போ வந்து சுற்றில இருக்கிற காரியங்கள் அவன அந்த புயல் அந்த அடிக்கிற எதிர்காற்று அதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னே உள்ள அமிழ்ந்து போயிட்டான். இல்லையா? ஸோ அது அ உள்ளார அமிழ்ந்து போன உடனே இம்மீடியட்டாவே உடனே ரட்சியும் அப்படின்னு கத்துறான். உடனே வந்து என்ன பண்றாரு ஆண்டவரு, அவன வந்து சேவ் பண்ணிறாரு. ஸோ இதுல வந்து அவன் அவன் வார்த்தை இல்லையா? நம்ம நம்ம நெறைய காரியங்கள்ல வார்த்தையில விசுவாசத்துல நம்ம நடக்கும் பொழுது, கண்டிப்பா நமக்கு வந்து நம்முடைய ஃபோக்கஸ் வந்து டர்ன் அவுட் ஆகும். ஃபோக்கஸ் வந்து வேற பக்கம் திரும்பும். திரும்புனா நம்ம சூழ்நிலைகளை பார்த்து நம்முடைய காரியங்கள் நடக்கும். இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ஞானஸ்தானம், யோவான் ஸ்நானன் வந்து ஞானஸ்தானம் ஃபர்ஸ்ட் குடுக்குறாரு. குடுத்த உடனே வானத்திலிருந்து ஒரு வந்து ஒரு ஒரு புறா போல பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல இறங்குறாங்க. அப்ப பிதாவானவர் சொல்லுவாரு, "இவர் என்னுடைய நேசகுமாரன்." அப்படின்னு அது அது நீங்க 2 இதுல மார்க்லயும், மேத்யூல 2லயும் பார்த்தீங்கன்னா, "இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் என்னிடத்தில் நான் பிரியமா இருக்கிறேன்னு" சொல்றாரு. இதே இன்னொரு புக்ல வந்து, "நீர் என்னுடைய நேசகுமாரன், நான் உம்மிடத்தில் பிரியமா இருக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. அங்க என்ன டிக்ளேர் பண்றாரு அப்படின்னா, ஜான் த பாப்டிஸ்ட் என்ன சொல்றாரு? நீ நீர் இவர் வந்து என்னுடைய நேசகுமாரன். ஹி இஸ் மை சன் அப்படின்றத அங்க டிக்ளேர் பண்றாரு. இயேசு கிறிஸ்துட்ட நீ என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு சொல்லி அங்க டிக்ளேர் பண்றாரு. அந்த டிக்ளேர் பண்ண அடுத்த நிமிஷமே என்ன நடக்குது? அவன அந்த அந்த சீன் முடிஞ்ச உடனே பிசாசானவன் என்ன பண்றாரு? அங்க அ அ இதுல வந்து சோதனைக்கு எடுத்துட்டு போறாங்க. அங்க டெசர்ட்ல போயாச்சு. டெசர்ட்ல போனா முதல்ல பிசாசு சொல்றது என்ன என்ன டவுட் சொல்றான்? நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கு அத புசி அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன கொஸ்டின் பண்றான்? ஆண்டவர் என்ன சொல்றது? இயேசு கிறிஸ்துட்ட நீர் என்னுடைய நேசகுமாரன். இப்ப அத எப்படி கொஸ்டின் பண்றான் அவன்? நீ நேசனுடைய குமாரன் ஆனா, தேவனுடைய குமாரன் ஆனா, இந்த கல்லுகளை எல்லாம் அப்பமாக்க சொல்லு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்? உட்பொறிகை மேல கொண்டு போய் வச்சுட்டு, நீர் தேவனுடைய குமாரனானால் கீழ குதி அப்படின்னு சொல்றான். அங்கனக்குள்ள கொஸ்டின் போடுறான். அதே மாதிரி தான் இங்க பீட்டர் என்ன பண்றான்? வார்த்தையில நம்பிக்கை வச்சு பாதி தூரம் நடந்ததுக்கு அப்புறம் ஏன்னா பிசாசு ஒரு கொஸ்டினை போட்டு விட்டுறான். என்ன பண்றான்? நீ நடக்கிறதெல்லாம் ஓகே, சுத்திலும் பாரு, நீ மத்தவங்கலாம் விழுந்துருவாங்க. இது பாரு எவ்வளவு ஃபோர்ஸ் அடிக்குதுன்னு அந்த டர்ன் அவுட் பண்ணி விட்டுறான். அதுல என்ன பண்ணிடுறான்? மூழ்கி விட்டுறான். ஸோ மூழ்கி உடனே ஆண்டவர் உடனே என்ன சொல்றாரு? அவனை காப்பாத்துறாரு. ஸோ அவனை கையை நீட்டி அவனை காப்பாத்துறாரு. அவனை காப்பாத்த சொல்றப்போ ஆண்டவர் சொல்ற ஒரு ஒரு வசனம் என்ன சொல்றன்னா, "அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்?" என்றார். இதுல வந்து இங்கிலீஷ்ல வந்து லிட்டில் ஃபெய்த் அப்படின்னு போட்டிருக்கு. ஓ லிட்டில் ஃபெய்த். இது வந்து நம்ம நம்மள நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, பீட்டர் வந்து லிட்டில் ஃபெய்த்தா. அவனுகிட்ட இருக்கிறது லிட்டில் ஃபெய்த்தா. அவன்ட்ட இருக்கிறது அவன் ஆல்ரெடி ஹை ஸ்டேட்டஸ். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தோம்னா, அவன் நாசரேத் போறப்போ, ஆண்டவர் ஹீல் பண்றப்போ கூடவே இருந்து ஐ விட்னஸா பார்க்குறான். அதுக்கப்புறம் வந்து ஆண்டவர் வந்து ஹீல் பண்ற வரங்கள் எல்லாம் குடுத்து போய் ஹீல் பண்ணா, அவனே போய் ஹீல் பண்றான். அவனே போய் எல்லாம் பண்ணிட்டு ஒரு பெரிய ஃபெய்த் லெவல்ல இன்க்ரீஸ் ஆகி வரான். இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க திரளான ஜனங்கள் வராங்க. அத்தன பேரையும் ஆண்டவர் சுகமாக்குறாரு. அதையும் ஐ விட்னஸா இருந்து பார்க்குறான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 5000 பேருக்கு வந்து உணவு கொடுக்குறாரு. அதெல்லாம் சூப்பர் நேச்சுரல் மிராக்கிளா இன்னும் 12 கூட நிறைய மிச்சம் இருக்கு. அதையெல்லாம் ஐ விட்னஸ் பார்க்குறான். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இங்க வந்து கடல்ல போறப்போ ஆண்டவர் நடந்து வராரு. நடந்து வர்றப்போ, "நீங்க எனக்கு வார்த்தை சொல்லுங்க. நானும் நடக்கிறேன்" அப்படின்னு சொல்றான்.
அப்படின்னு சொல்றான். அவனே இறங்கினான் கடல்ல. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அற்ப விசுவாசியே, ஓ லிட்டில் ஃபெய்த். லிட்டில் ஃபெய்த் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி லிட்டில் ஃபெய்த் சொல்ல முடியும்? அவன் ஆல்ரெடி ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கிறான். நம்ம நிறைய நிறைய வந்து ஆஹ், படிக்கிறப்போ லிட்டில் ஃபெய்த், அவன் விசுவாசம் கம்மியா இருக்கு, மற்றவங்களை கம்பேர் பண்றப்போ அவங்க 12 பேரோட விசுவாசம் ஆல்ரெடி ஹைல இருக்கு. இது என்ன மேட்டர்னா, இப்போ விசுவாசத்துல நம்ம ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வார்த்தை கொடுக்குறாரு. விசுவாசத்துல நம்ம அதை மூவ் பண்ணி நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் மேல 100% விசுவாசம் இருக்கும். ஆண்டவர் கண்டிப்பா பண்ணுவாரு. அவருக்கு வார்த்தை கொடுத்துட்டாருன்னா மாறவே மாட்டாரு. அதை ஃபுல்ஃபில் ஆகுற வரைக்கும் அவர் அவர் முன்னின்று நடத்துவார். முன்னின்று அதை ஜெயம் கொடுப்பார். நம்ம விசுவாசிப்போம். ஆனா ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, நம்மளை கொண்டு தான் அதை விசுவாசத்தை நிறைவேற்றுவார். நம்மளை கொண்டு தான் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். அப்ப நம்ம வாக்குத்தத்தம் பண்ணணும்னா, இப்போ பீட்டர் என்ன பண்ணான்? அவன் கடல்ல நடந்தான். அந்த அந்த எதிர்காற்றுல தான் நடக்கிறான். ஸோ நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்ண, நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று கண்டிப்பாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். பட் அதே டைம்ல நம்மளை கொண்டு நிறைவேற்றுவார் இல்லையா? நாம அந்த அந்த கடல் மேலே நடக்கிற அந்த அனுபவம், அந்த எதிர்காற்றுக்கு எதிராக நம்ம நடக்கிற அனுபவத்தில் நாம நம்ம மேல நம்பிக்கை வச்சு வச்சு ஆண்டவருடைய வார்த்தை மேலே நம்பிக்கை வச்சு நம்ம நம்ம மூவ் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பா என்ன சொல்லணும், ஜெயம் எடுக்க முடியும். அதை தான் அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, லிட்டில் ஃபெய்த் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, அவன் வந்து எல்லாம் பண்றான். பட் அதோட ஃபோக்கஸ் மாறிடுச்சு. மாறின உடனே அவனோட ஃபெய்த் வந்து என்ன என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வார்த்தை மேல இருந்த அந்த அப்படின்ற வார்த்தை மேல ஒரு நம்பிக்கை கம்மியாகி அவனுக்கு மற்றதெல்லாம் வந்ததுக்கு, மற்ற காரியங்கள் அவனோட இருதயத்துக்குள்ள போனதுனால அவன் நம்பிக்கை இல்லாம போனதுனால அவன் இது பண்ணிட்டான். ஸோ இதுல இந்த ஓவரால் இதுல வந்து இந்த 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 கதையில அந்த நடுக்கடல்ல அவங்க தத்தளிக்கிறாங்க. அவங்க மனசுல ஓடுனது 2 காரியங்கள். ஒண்ணு வந்து எதிர்காற்று இல்லையா? அவங்க பயம். அவங்க என்ன சொல்லணும்னா, பயம்னு சொல்லலாம். அவங்க பயம் வந்து அந்த எதிர்காற்று. ஆண்டவர் வந்து எதிர்காற்ற வந்து அவர் அதட்டியிருக்காரு ஏற்கனவே. ஸோ அதனால அவங்க அது அது ஒண்ணு ஒண்ணு இருக்கு. 2வது வந்து அந்த கடல் தண்ணீர் இல்லையா? அடிக்கிற காத்துல அந்த கடல் அலைகள்லாம் எழும்புது மேல. எழும்பி அது நெறைய நம்ம பல வசனங்கள்ல, பல காரியங்கள பார்க்குறப்போ, அது கப்பலையே உடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு ஃபோர்ஸா வந்து அடிக்குது. ஸோ அவங்களோட முழு பயம் என்ன சொல்லணும், அவங்க லைஃபு, அப்புறம் அவங்களோட ஃப்யூச்சர், அவங்க இருக்கிற சிச்சுவேஷன், அது எல்லாத்தையுமே மீறுற மாரி ஒரு பயம் அவங்கள ஆட்கொள்ளுது. எதனாலனா, அந்த அந்த கடல் தண்ணி மேல இருக்கு. தண்ணி தான் அவங்களுக்கு அந்த பயம். ஆனா ஆண்டவர் அந்த தண்ணீல வாக் பண்ணி வர்றது அவருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் மனதுக்குள்ள போய்க் கொண்டிருக்கிற பயம், மனதுக்குள்ள போய்க் கொண்டிருக்கிற அ ஒரு ஒரு திகில், அ நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்ற காரியங்கள் உன் மனதில எல்லாமே நெனச்சுக்கிட்டு இருக்க. ஆனா உன்னுடைய பயம் எல்லாமே எதுனால? தண்ணி இல்லையா? அந்த பயம், அந்த தண்ணிய ரைட் நவ் இட் இஸ் அண்டர் மை ஃபீட் இல்லையா? என்னுடைய காலுக்கு அடியில இருக்கு அது. உன்னுடைய பயமா இருந்தாலும் சரி, உன்னுடைய திகிலா இருந்தாலும் சரி, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையோ, என்ன பயமா இருந்தாலும், நமக்கு என்ன நிச்சயம் இல்லாத என்ன இருந்தாலும், ஜீசஸ் வாஸ் ஆல்ரெடி ஓவர்கம். இட்ஸ் ஆல்ரெடி அண்டர் ஜீசஸ் ஃபீட் இல்லையா? அவங்க அவங்க பயம் தண்ணி இருந்துச்சு. ஆனா, ஆண்டவர் அத ஆல்ரெடி ஜெயம் கொண்டு, அது ஆல்ரெடி காலுக்கு கீழ தான் இருக்கு. ஆண்டவரோட காலுக்கு கீழ தான் இருக்கு. இதுக்கு மேலலாம் தண்ணி எழும்ப வாய்ப்பே கிடையாது. அவர் காலுக்கு கீழ தான் இருக்கு. நம்மளுடைய பிரச்சனைகளும் சரி, நம்மளுடைய ஃபியூச்சர் திகிலான சம்பவமா இருந்தாலும் சரி, இல்ல நம்மோட ஃபியூச்சர்ல எதையோ கொண்டு பயந்து இருந்தாலும், ஒரு விஷயம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஆண்டவருக்குள்ள இருக்கும் பொழுது, அது ஆல்ரெடி அண்டர் ஜீசஸ் ஃபீட். ஆண்டவர் ஆல்ரெடி அத ஜெயம் கொண்டுட்டாரு. அத நாம வந்து வார்த்தையினால அத ஜெயம் நம்ம ஆண்டவரோட அத வந்து கிளைம் பண்ணி நம்ம அத ஜெயத்த எடுத்துக்கணும். அதுதான் அந்த ஸ்டோரியில சொல்றாரு. இந்த ஓவரால் ஸ்டோரியில மெயினா ஆண்டவர் என்ன, இதுல வந்து ஆண்டவர் கடல்ல நடந்ததா இருக்கட்டும், பீட்டர் கடல் மேல நடந்ததா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் விட மெயின் ஃபோக்கஸ் இந்த இந்த கதையில என்னன்னா, ஆ 33வது வசனம் 14 மத்தேயு 14:33ல, அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன, ஜீசஸ் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அதுக்கப்புறம் அவர் போட்டுக்கு வராரு. போட்டுக்கு வந்த உடனே என்னாச்சுன்னா, அந்த காற்று எல்லாமே அடங்கிருச்சு. எல்லாமே எல்லாமே காம் ஆயிடுச்சு இல்லையா? ஆண்டவர் விரும்புறதும், காட் வாண்டட் அஸ் இன் அவர் போட். நம்ம எங்க போனாலும் சரி,
அவர் ஹீ வாண்டட் டு பி வித் அஸ் இல்லையா? நம்ம போகிற சுச்சுவேஷனில் ஆண்டவர் இருக்கணும் எதிர்பார்க்குறாரு. நாம தான் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஆண்டவரை வச்சுப்போம். சூழ்நிலை இல்லாதப்போ இல்லை வேண்டான்னு நம்ம வந்து உலகத்தை நோக்கி, உலகத்தில் உள்ள காரியங்கள் நோக்கி போய்கிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளோடு இருக்கணும்னு தான் விரும்புகிறாரு. அதே டைம் நம்ம சில நேரங்களில் நம்ம வந்து ஆண்டவர் நம்ம கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ இவங்க வந்து நடுக்கடலில் மாட்டிக்கிட்டாங்க. ஆண்டவர் வேற இல்லை, அவர் கரையில் இருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்கள சும்மா விடலை, அவங்க தனியாக விடலை. அவர் கடந்து போகிறவரார். அவங்களுக்கு தெரியாமல் அவன் அந்த கடலில் நடந்து தான் வந்துட்டு இருக்காரு. கூடவே தான் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. இவங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாரு. இவங்க அவங்கள பார்க்கல இல்லையா? இவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கல. நாமளும் அதை தான் நம்ம நம்ம நாம நம்ம விசுவாசிக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர் இல்லையா? நம்மளை ஒரு காலம் தனியாக விட மாட்டார். நம்ம வேணா ஃபீல் பண்ணலாம். பிசாசு வேணா நம்மளை சொல்லலாம், நீ தனியாக தான் இருக்கிற, யூ ஆர் டன் இல்லையா? நீ நீ வந்து ஃபெயிலியர் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லுவான். ஆனால் ஆல்ரெடி எவ்ரி திங் வாஸ் டிஃபீட்டட் இல்லையா? எல்லாமே ஆண்டருடைய பாதத்துக்கு கீழே வந்துருச்சு இந்த ஸ்டோரியில். பயமாக இருந்தாலும் சரி, கடலாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஆண்டோட ஃபீட்டு கீழே ஆல்ரெடி இருக்கு. நம்ம ஆண்டவர் ஜெயம் எடுத்தவர், ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாரு. நாம அதை விசுவாசிச்சு நம்ம அந்த வார்த்தையை ஜெயம் எடுக்கணும். அதுதான் அந்த வசனத்துல சொல்ல போறோம். இந்த ஃபைனலா அந்த சொல்ற மாதிரி தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். நம்ம நிறைய அந்த பைபிளில் ஃபுல்லாக நிறையா பார்த்துருப்போம். ஜீசஸ் நிறைய பேருக்கு ஹீல் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்போ ஹீல் பண்ணவங்க வந்து ஆண்டவர் வர்ஷிப் பண்ணுவாங்க, அவங்கள ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இந்த சீஷர்கள் வந்து ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணுறது, வர்ஷிப் பண்ணுற காரியம் வந்து நமக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவங்க அவங்க திருப்பி மறுரூபம் எடுத்து வர்றப்போ அப்போ தான் அவங்க வந்து ஆண்டவர் வந்து வர்ஷிப் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. ஆனால் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட டிசைபிள்ஸ் 12 பேரும் பணிந்து கொண்டு நீரே மெய்யான தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இங்கிலீஷில் வார்ஷிப்பிங் காட். இந்த இடத்துல தான் அவங்க ஆண்டவர் ரிவீல் பண்றார். இந்த ஹோல் ஸ்டோரி முழுக்கவே ஆண்டவர் தன்னை தேவன் என்று அவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு வந்து ரிவீல் பண்றாரு. ஸோ இந்த ஹோல் ஸ்டோரியில் நடக்கிறது எல்லாமே ஓகே தான். பட் இதுதான் மெயின் இல்லையா? ஆண்டவர் நான் தேவன், நான் தேவனுடைய குமாரன் அப்படின்றத அவங்களுக்கு ரிவீல் பண்ணாங்க. அவங்க அதுக்கப்புறம் ஆண்டவரை விசுவாசிச்சாங்க. ஸோ இந்த ஹோல் ஸ்டோரியை நம்ம கற்றுக்க வேண்டியது எதிர்காற்று. நம்ம லைஃப்பில் எதிர்காற்று கண்டிப்பாக உண்டு. நம்ம நிறையா சூழ்நிலைகளில் ஆண்டவர் தனியாக இருக்குன்னு நினைப்போம். பட் ஆண்டவர் கூடவே இருக்கிறாரு. சில நேரங்களில் ஆண்டவர் சொன்னார்னு சொல்லிட்டு வந்திருப்போம். ஆனால் நடுக்கடலில் விட்ட மாதிரி பிரச்சனைகள் நிறைய நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டான்னு நம்மலாம் சொல்லுவோம் இல்லையா? இங்கே வந்து நடுக்கடலில் விட்டுட்டு போயிட்டாரு இல்லையா? பட் எதுக்குன்னா ஒரு ரீசன். ஆண்டவர் வந்து அவர் பர்சனலாக அவங்களுக்கு ரிவீல் பண்ணுறாரு. தேவன் ஒரு கடவுளை நேராக அவருக்கு வந்து ரிவீல் பண்ணுறாரு. தேவன் என்பதை விசுவாசிக்கிறாரு. அவங்கள அந்த ஃபெய்த் லெவல், அந்த விசுவாசத்தில் நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க ஆண்டவர் எடுத்துகிட்டு போகிறாரு இல்லையா? அவங்க எல்லாம் ஹீல் பண்ணுறாங்க, எல்லாம் வராங்க. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் வர்றப்போ அவங்க இட்ஸ் வென்ட் டு தி அனதர் லெவல் இல்லையா? அவங்க விசுவாசத்தில் நெக்ஸ்ட் லெவலில் அவங்கள கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு எல்லாம் சொல்கிறது, இன்னைக்கு இந்த வசனத்தில் பயப்படாதிருங்கள். அதான் நான் தான் பயப்படாதிருங்கள் அவருங்க சொல்றாரு இல்லையா? 27வது வசனத்தில் ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்றது பயப்படாதிருங்கள். அது வந்து இண்டிவிஜுவலாக நம்ம தனியாக இருந்தாலும் சரி, குரூப்பாக அது வெளியே போனாலும் சரி, நம்ம வேலை ஸ்தலங்களாக இருக்கலாம், இல்லை வந்து வீட்டுக்கு ட்ராவல் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆண்டவர் எல்லா இடத்துலையும் ஏகப்பட்ட இடத்துல சொல்றது பயப்படாதிருங்கள். பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொன்னாருன்னா என்ன என்ன மீனிங்? எதுக்கு? ஆண்டவர் இன்னொரு கூட பக்கத்தில் தான் இருக்கிறாரு. நமக்கு பார்க்க முடியல, பட் அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறாரு நம்ம கூட. நாம விசுவாசிக்கணும், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. நமக்காக ஜெயம் எடுப்பார், நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்கு முன்பாக கடந்து போவார். இங்கே எப்படி கடந்து போனார்? நமக்கு முன்பாக கடந்து போவார். நாம வந்து விசுவாசத்தில் அவரை பிடிச்சிட்டு, அவரை வார்த்தையை பிடிச்சிட்டு நாமளும் அவரை ஃபாலோ பண்ணோம்னா நம்மளும் ஜெயம் எடுக்க முடியும். இதான் இன்னைக்கு மெடிடேட் பண்ண வேர்ட்ஸ். Thank you for joining. Brother, you can pray and finish this prayer. Hallelujah. Amen. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றீங்களா பிரதர்?